பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஜனநாயகனை பார்த்த 1.20 கோடி பேர். ஜனநாயகன் புரட்சி ஆரம்பம். இளைய தளபதி தமிழகத்தை ஆளும் முதல்வர் விஜய் அவர்களின் கடைசி திரைப்படமான 69வது திரைப்படம்தான் ஜனநாயகம். இத்திரைப்படத்திற்கும் விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கும் இணக்கம் ஏற்பட்டதால் அதனை பாஜக போன்ற பல அரசியல் கட்சிகளும் அத்திரைப்படத்தை முடக்க சதி செய்தார்கள் என்றெல்லாம் வதந்தி கிளம்பியது. அந்த வதந்தி சதியின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை 1.20 கோடி பேர் பார்த்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானது வழக்கில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். ஆனால் ஜாமீன் கொடுத்தால் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளது என்று காவல்துறை வாதிட்டதால் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசியலுக்கு வந்த பின் விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, நாசர், பாபி டியோல் உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்திருக்காங்க. இந்த படம் முதல்ல 2026 பொங்கலுக்கு வெளியாக திட்டமிடப்பட்டது. ஆனால் தணிக்கை குழுவில் இடம்பெற்ற ஒரு உறுப்பினர் படத்தில் இந்திய இராணுவம் குறித்த காட்சிகள் மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருப்பதாகவும் தனது எதிர்ப்புகள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் புகார் அளித்தார். இதையடுத்து சென்சார் சான்றிதழ் வழங்குவது தாமதமானது. சென்சார் தாமதத்தை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. பின்னர் இந்த விவகாரம் மேல்முறையீடுகளுக்கும் சென்றது. இறுதியில் படக்குழு மறுதணிக்கைக்கு சம்மதித்ததால் வழக்கை வாபஸ் பெற்றது. இதனால் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகல. சென்சார் பிரச்சனை காரணமாக உலகளாவிய வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. படமும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் முன்பே இணையத்தில் கசிந்தது. இந்த சம்பவம் தமிழ் திரையுலகில் விஜய் ரசிகர்களோட மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்படம் கசிந்ததை தொடர்ந்து நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா உள்ளிட்ட பலர் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. திருட்டு நகல் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினாங்க. இதனை எதிர்த்து தயாரிப்பு தரப்பு நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயகம் படத்தை மேலும் தாமதம் செய்ததாகவே அமைந்தது. இதனிடையே சட்டசபை தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது. இதற்கு தாவேகாவினர் திமுக மற்றும் பாஜக மீது பழி போட்டனர். ஆனால் ஜனநாயகன் படக்குழுவில் இருந்தவர்கள் செய்த தவறால் தான் படம் இணையத்தில் கசிந்தது என தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் மொத்தமாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2 பேர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அப்போது காவல்துறை தரப்பில் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தை 1.20 கோடி பேர் பார்த்துள்ளனர். ஜாமீன் வழங்கினால் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளது என்று காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. காவல்துறையின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனிடையே ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. அண்மையில் ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணனுக்கு தமிழக அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை முதல்வர் விஜய் வழங்கினார். இதன்பின் ஜனநாயகன் படத்தில் ரிலீஸ் பணிகள் வேகம் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆக ஜனநாயகன் திரைப்படம் வெளியானால் இளைய தளபதி தமிழக முதல்வரின் விஜய் கோடான கோடி ரசிகர்களின் படத்தை காண ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என்பதில் துளியும் ஐயமில்லை என்கிறார்கள் அவரது ரசிகர்கள். ஆக ஜனநாயக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் ஜனநாயக படத்தின் வெளியீட்டின் மூலம் மீண்டும் தமிழக மக்கள் மனதில் ஒரு ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.